தொழுகைதான். ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள்ளே வந்துவிட்டான் என்றால் அவனுக்கு முதலாக கடமையாகுவது இந்த தொழுகைதான். மறு உலகத்திலே அல்லாஹுடைய விசாரணையில் முதலாவதாக விசாரிக்கப்படுவதும் இந்த தொழுகைதான். அப்படி பார்க்கும் பொழுது இஸ்லாத்திலே இந்த தொழுகை வீட்டுக்கு அஸ்திவாரத்தை போன்று இந்த இஸ்லாத்திற்கு இந்த தொழுகை அஸ்திவாரமாக இருக்குகின்றது. அதைத்தான் அல்லாஹு தஆலா மேற்கூறிய திருவசனத்திலே கூறுகின்றான், வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் நஷ்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ்ஸப்ர். சிலரை தவிர. அந்த சிலர் யார்? நல்ல அமல்களை செய்து கொண்டு உண்மையை பிறருக்கு வசியத்து செய்து கொண்டு பொறுமையும் மற்றவர்களுக்கு வசியத்து செய்து கொண்டு நல்ல அமல்களை செய்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்களை தவிர மற்றவர்கள் நஷ்டத்திலே இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று இந்த ஆயத்தின் மூலமாக நாம் காண்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம்மை எதற்காக வேண்டி இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான், படைத்து ஏன் அனுப்பியிருக்கின்றான் என்று நாம் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக நம்மை தொழுவதற்காக வேண்டிதான், அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டிதான், அல்லாஹுவை துதிப்பதற்காக வேண்டிதான், இன்னும் நம்முடைய வாழ்க்கையை நல்ல அமல்களிலே செலவிடுவதற்காக வேண்டிதான் நம்மை படைத்திருக்கின்றான். அந்த ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு நம்மை எதற்காக வேண்டி படைத்திருக்கின்றான் என்பதை நாம் உண்மையாக பரிபூர்ணமாக நாம் விளங்கிக் கொண்டோமையானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே மற்ற அல்லாஹ்வுக்கு புறம்பான காரியங்கள் இடம்பெறுவதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். அதே போன்றுதான் அஸ்ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். தொழுகையாகிறது மனிதனிடத்திலே ஏற்படக்கூடிய அருவருக்கத்தக்க கூடிய அசிங்கமான செயல்களை விட்டும் அந்த மனிதனை தடுக்குகின்றது என்பதாக மற்றொரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படி என்றால், உதாரணமாக ஐங்கால தொழுகையாளி ஐங்கால தொழுகையையும் சிறமேல் ஏற்றுக்கொண்டு செவ்வனே செய்யக்கூடிய ஒரு தொழுகையாளி சுபுகுக்கு தொழுகும் பொழுது, சுபகை அவர் அந்த கடமையை நிறைவேற்றும் பொழுது அவர் அல்லாஹு தஆலாவிடத்திலே பேசுகின்றார். சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குகின்றதே, அது நாமும் அல்லாஹும் பேசக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குகின்றது. யா அல்லாஹ் எனக்கு நேர் வழி காட்டு, யா அல்லாஹ் நான் உன்னை வணங்குகின்றேன், யா அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய்யி. இது போன்று அல்லாஹ்விடத்திலே நாம் தினம் தினம் ஒவ்வொரு ரக்காத்திலேயும் சூரத்துல் ஃபாத்திஹாவின் மூலமாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியம் தொழாதவர்களுக்கு கிடைக்குமா? தொழாதவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியம் கிடைக்குமா என்று நாம் ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி தொழுகும் பொழுது அல்லாஹு தஆலாவிடத்திலே நாம் பேசுகின்றோமே, அது எவ்வளவு ஒரு பெரிய மகத்துவம் நிறைந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட தொழுகை சுபுகை நாம் முடித்துவிட்டு லுஹருக்காக வேண்டி நாம் காத்திருக்கும் பொழுது அந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கைக்காக வேண்டி நாம் எத்தனையோ வேலைகளை இந்த துனியாவிலே துனியாவுடைய வாழ்வுக்காக வேண்டி நாம் செல்கின்றோம். தோப்புக்கு செல்கின்றோம், வயலுக்கு செல்கின்றோம், இன்னும் பிற நம்முடைய பிள்ளைகளை மதரசாவிலே சேர்ப்பதற்காக வேண்டி ஸ்கூலிலே சேர்ப்பதற்காக வேண்டி செல்கின்றோம். இன்னும் சிலர் அந்த பிள்ளைகளுக்கு அல்லது தனக்கு உடம்பு சரியில்லை என்றால் டாக்டரை அணுகுகின்றோம். இப்படி தனக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி இந்த எஞ்சி உள்ள சில மணி நேரங்களை நாம் செலவு பண்ணுகின்றோம். பிறகு லொஹருக்காக வேண்டி நாம் தயாராகும் பொழுது அஸ்ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். இந்த தொழுகையாகிறது, நாம் தொழக்கூடிய இந்த தொழுகையாகிறது மனிதனிடத்தில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டத்தை விட்டும், கெட்ட செயல்களை விட்டும், கெட்ட எண்ணங்களை விட்டும், கெட்ட பார்வையை விட்டும் உன்னை தடுக்குகின்றது என்பதாக இந்த ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். உண்மைதான். எப்படி என்றால்,
லோஹருக்கு தொழுகும் பொழுது, சுபுகுக்கு தொழுது விட்டோம், அல்லாஹ் இடத்திலே பேசிவிட்டோம் சூரத்துல் ஃபாத்திஹாவின் மூலமாக. லோஹரு தொழுகைக்கு நாம் வரும் பொழுது நாம் சிந்திக்குகின்றோம், அல்லாஹு தாலாவை சந்திக்க போகின்றோமே, அல்லாஹு தாலாவிடத்திலே நாம் பேச போகின்றோமே, நாம் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த தப்புகள் எல்லாம் நாம் செய்திருக்கின்றோமே, இப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத காரியத்திலே நம்முடைய நேரத்தை செலவு செய்து விட்டோமே என்று அந்த தொழுகையாளி சிந்திக்குகின்றான், வெட்கப்படுகின்றான். அல்லாஹு தாலாவிடத்திலே பாவத்தோடு அசிங்கத்தோடு அல்லாஹுவை சந்திப்பதற்கு, அல்லாஹ்விடத்திலே அவன் பேசுவதற்கு வெட்கப்படுகின்றான். இதே தொழுகையாளியாக அல்லாமல் இருந்தால், தொழுகையை நிறைவேற்றக்கூடியவனாக இல்லாதிருந்தால், நாம் எதை செய்தால்தான் என்ன, அல்லாஹுவை நம்பவில்லை, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகையை அவன் நிறைவேற்றவில்லை. ஒரு நாள் வரும், கியாமத் நாள் என்று ஒரு நாள் வரும், அதற்கு முன்பாக நாம் மௌத்தாக ஆகுவோம். அப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் அவரிடத்திலே இல்லை. தான் தோன்றித்தனமாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலையிலே அவர்கள் பெரும்பாலானவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மறு உலகத்திலே மஹ்ஷர் மைதானத்திலே விசாரணைக்காக வேண்டி படைக்கப்பட்ட கோடிக்கணக்கான மக்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள், கியாம நாள் வரையிலேயும் வரக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள், ஜீவராசிகள் அல்லாஹு தாலாவுடைய சன்னிதானத்திலே கேள்வி விசாரணைக்காக வேண்டி நின்று கொண்டு இருக்கும் பொழுது எப்படி நமக்கு நம்முடைய கேள்வி கணக்கு எப்படி இருக்குமோ, நம்முடைய வலக்கரத்திலே நம்முடைய பட்டோலையை தரப்படுமோ அல்லது இடக்கரத்திலே தரப்படுமோ என்று ஒவ்வொரு மனிதனும் பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய உம்மத்துமார்களிலே யார் தொழுகையாளியாக இருந்தார்களோ துனியாவிலே, அல்லாஹ்வுடைய தொழுகையை செவ்வண்ணமே உள்ளச்சப்பாட்டோடு பயத்தோடு பக்தியோடு யார் நிறைவேற்றினார்களோ அவர்களை இந்த கோடான கோடி மக்களிலே நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்பதாக கூறுகின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், எப்படி காண முடியும்? இத்தனை கோடிக்கணக்கான மக்களிலே உங்களுடைய உம்மத்துகளிலே தொழுகையாளியை மட்டும் நீங்கள் எப்படி கண்டுகொள்வீர்கள் என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அன்பு சஹாபா பெருமக்களே, 1,00,000 கருப்பு குதிரைகளில் 1,00,000 குதிரைகள் நிற்கின்றன, அனைத்தும் கருப்பு. அதிலே நெத்தியிலே வெள்ளை உள்ள குதிரையை எவ்வளவு சுலபமாக நீங்கள் கண்டுகொள்ள முடியுமோ அதே போன்று என்னுடைய உம்மத்துமார்களிலே தொழுகையாளியை அவர்களுடைய முகத்தை கொண்டு சூரியனை போன்று சந்திரனை போன்று பிரகாசமாக அவர்களுடைய முகம் ஆக்கப்படும், தொழுகையாளுடைய முகம் ஆக்கப்படும். அந்த முகத்தை வைத்து இவர்கள் என்னுடைய உம்மத்தவர்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய தொழுகையை செவ்வனமே நிறைவேற்றியவர்கள், அதன் காரணமாகத்தான் இவர்களுக்கு முகம் இவ்வளவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கின்றது என்று எப்படி 1,00,000 குதிரையில் கருப்பு குதிரையில் நெத்தி வெண்மையாக உள்ள குதிரையை மிக இலகுவாக கண்டுகொள்ள முடியுமோ அதுபோன்று என்னுடைய உம்மத்துமார்களில் தொழுதவர்களை நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்பதாக இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனி சிறப்பு பெற்ற உம்மத்துமார்கள் பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான முறையிலே கூறியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மார்க்கத்திலே ஜகாத்தை வேறு ஒருவன் கொடுத்து விடலாம். ஒரு வருடம் முடிந்ததும் என்னுடைய சொத்துக்கு இவ்வளவுதான் ஜகாத் என்பதை கணக்கிட்டு தன்னுடைய மேனேஜரிடமோ அல்லது தன்னுடைய காரியஸ்தரிடமோ கொடுத்து இந்த ஜகாத்தை நீங்கள் விநியோகம் பண்ணிவிடுங்கள் என்று சொல்லிவிடலாம். அந்த கடமையில் இருந்து அவர் தவிர்த்துக் கொள்ளலாம். ஒரு மனிதர் நோன்பு நோக்க முடியவில்லை, நோயாக இருக்குகின்றார் அல்லது வயதாக ஆகிவிட்டது, இனிமேயும் அவருக்கு வயது திரும்பாது, இனியும் போக போக அவர் வயோதிகமாக ஆகிவிடுவார். அப்படிப்பட்ட மனிதர் என்ன செய்யலாம்? அந்த நோன்புக்காக வேண்டி சில தானியங்களை ஏழைகளுக்கு தர்மம் செய்து அந்த நோன்புடைய கடமையில் இருந்து அவர் நீங்கிக் கொள்ளலாம். ஒருவரிடத்திலே
பொருள் இருக்குகின்றது. அவர் மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜி செய்ய உடம்பு ஒத்துக்கொள்ளவில்லை, சக்தி இல்லை, நோயாக இருக்குகின்றார் என்றாலும் கூட அவர் தன்னுடைய பொருளை தனது மகனிடமோ அல்லது தனக்கு நம்பிக்கையானவர்களிடமோ கொடுத்து நீங்கள் எனக்காக வேண்டிய ஹஜ்ஜி செய்யுங்கள் என்று சொல்லி அந்த ஹஜ்ஜுடைய கடமையிலிருந்தும் அவர் நீங்கிக் கொள்ள முடியும். ஆனால் தொழுகையிலிருந்து அது மாதிரி நீங்கிக் கொள்ள முடியுமா? அவருக்காக வேண்டி வேறு யாராவது தொழுகை நடத்த முடியுமா? தொழுதுவிட்டு இந்த தொழுகையை எனது வாப்பாவுக்காக வேண்டி நான் தொழுதேன் என்று சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக அப்படி ஒரு வழியே இல்லை. குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் அதற்கு எந்த விதமான வழிமுறைகளும் இல்லை. ஏனென்றால் தொழுகை அவ்வளவு பெரிய மகத்துவம் மிக்கது, அவ்வளவு பெரிய முக்கியமான கடமையாக உயிர் நாடியாக இருக்குகின்றது. அத்துனியா அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை சொர்க்கத்துடைய சாவியாக இருக்குகின்றது. சொர்க்கத்துக்கு நாம் போக வேண்டும் என்றால், சொர்க்கத்துக்கு உள்ளே நுழைய வேண்டும் என்றால் அதற்கு மிஃப்தாக சாவியாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று இன்னொரு ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். இப்படி தொழுகையை பற்றி மிக மிக முக்கியமாக குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் தொழக்கூடிய தொழுகை எவ்வாறு இருக்குகின்றது, நாம் தொழக்கூடிய தொழுகை எவ்வாறு இருந்து கொண்டு இருக்குகின்றது என்று நாம் ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால், உள்ளச்சப்பாடு இல்லை, பயபக்தி இல்லை, யாருக்கு முன்னாடி நிற்கின்றோம்? இந்த உலகத்தை அண்ட சராசரங்களை படைத்த அனைத்து ஜீவராசிகளை படைத்த ரிஸ்க் அளிக்கக்கூடிய வல்லமை மிக்க அரசாட்சி உடைய மறுமை நாளின் அதிபதியான அந்த வல்லமை மிக்க அல்லாஹு தாலாவின் முன்பு நாம் நிற்கின்றோமே என்ற எண்ணம் இருக்குகின்றதா? ஏதோ நாம் தொழுகின்றோம், ஏதோ நாம் செய்கின்றோம், கடமைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் நிற்கின்றோம் என்ற எண்ணம் தான் பலருடைய மனதிலே இருக்குகின்றது. தொழுகைக்கு வந்த பிறகுதான் துனியாவிலே உள்ள பல எண்ணங்கள் அவனுடைய மனசிலே ஊசலாட்டம் காட்டுகின்றது, ஊசலாட்டம் ஏற்படுகின்றது. தோப்பிலே எத்தனை தேங்காய் வெட்டினோம், வயலிலே எவ்வளவு நாம் நெல்லை அறுவடை செய்தோம், அங்கே போவது எப்படி, அங்கே என்ன செஞ்சோம், இங்கே எப்படி போவது என்று பலரும் நினைக்கின்றார்கள், பெண்களும் நினைக்கின்றார்கள். அடுப்பை நாம் ஆஃப் பண்ணிவிட்டோமா, சுவிட்சை நாம் ஆஃப் பண்ணிவிட்டோமா, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தோமா என்று எல்லா எண்ணங்களும் தொழுகைக்கு வந்த பிறகுதான் அவர்களுடைய உள்ளத்திலே ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய அவன் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றான். அந்த ஊசலாட்டத்துக்கு மத்தியிலேயும் அல்லாஹு தாலாவுடைய பயத்தை நாம் கொண்டு வர வேண்டும், அச்சப்பாட்டை நாம் கொண்டு வர வேண்டும், பயபக்தியை நம்முடைய தொழுகையிலே கொண்டு வர வேண்டும். ஒரு செகண்ட், ஒரு நிமிடம் நீங்கள் அல்லாஹுடைய தியானத்தை இந்த தொழுகையிலே நீங்கள் கொண்டு வந்துவிட்டால் நாம் தான் சொர்க்கவாதி, நம்முடைய கையிலே தான் அந்த சாவி இருக்குகின்றது, அல்லாஹு தாலா தந்து விடுவான். அப்படி நம்முடைய தொழுகை இருக்குகின்றதா என்று தொழுகை முடிந்ததும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு முஃமினும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்று நாம் அசர் தொழுதோமே, இன்று நாம் நுகர் தொழுதோமே, உள்ளச்சாப்பாட்டோடு தொழுதோமா? இல்லையே. நாம் தொழுகையிலே நுழைந்ததும் பல எண்ணங்களும் பல கணக்கு வழக்குகளும் நமக்கு வந்துவிட்டதே, எப்படி தொழுகை கூடும் என்று ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, உதாரணத்துக்கு நாம் ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், கலெக்டருக்கு நாம் ஒரு மனுவை அனுப்ப வேண்டும். அந்த மனுவிலே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் எழுதி ஒரு கவரிலே போட்டு ஒட்டி நல்ல அட்ரஸும் எழுதி போடுகின்றோம். ஆனால் அதற்கு உரிய ஸ்டாம்பு ஒட்டாவிட்டால் அந்த தபால், அந்த மனு, அந்த அப்ளிகேஷன் அந்த கலெக்டருக்கு சென்று கிடைக்குமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகைக்காக வேண்டி எவ்வளவோ பலன்கள் இருக்குகின்றது. தொழுகையை பற்றி, ஜகாத்தை பற்றி குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட தொழுகைக்கு எவ்வளவோ பலன் இருக்குகின்றது. சொர்க்கத்துடைய சாவி ஒவ்வொரு ஆளுடைய கையிலையும் கொடுக்கப்படும் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றானே, அப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாகிய இந்த தொழுகை நம்மிடத்திலே எப்படி இருக்க வேண்டும், இன்று எப்படி இருக்குகின்றது,
என்று ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு சகோதரனும் சிந்தித்து பார்க்கக்கூடிய கடமைப்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தொழுகை பூணிப்பு இல்லாமல் ஏனோ தானோ என்று பயபக்தி இல்லாமல் நம்முடைய தொழுகை அமைந்து கொண்டு இருக்குமேயானால் நிச்சயமாக சுருட்டப்பட்ட பழைய காகிதத்தை போன்று சுருட்டி உங்களுடைய மூஞ்சிலே எரியப்படும் என்பதாக பல இடங்களிலே நாம் ஹதீஸின் மூலமாக பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பலன் இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் தொழுகை தொழுது என்ன புண்ணியம்? சிலர் பார்ப்பதற்காக வேண்டி சீசன் தொழுகை ஒன்று இருக்கின்றது. ஒருத்தருக்கு பெண்ணு பார்த்து விட்டால் நமக்கு நல்ல பெண்ணாக அமைய வேண்டும், நல்ல அழகான சாலிகான பெண்ணாக, குர்ஆன் ஓதக்கூடிய பெண்ணாக, தொழுகையாளியாக இருக்க வேண்டும் என்று பலர் நினைப்பதில்லை. அழகானவளாக, மாடலாக சாரி உடுத்தக்கூடியவளாக, நல்ல முறையில் இங்கிலீஷ் பேசக்கூடியவர்களாக, நாகரிகமானவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் பல வாலிபர்கள் நினைக்கின்றார்கள். நமக்கு வரக்கூடிய பெண் மார்க்க அடிப்படையிலே தொழக்கூடியவர்களாக, குர்ஆன் ஓதத் தெரிஞ்சவளாக இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு வாலிபனும், அதிகமான வாலிபர்கள் நினைப்பதில்லை. இன்று தௌஹீதிலே உள்ள வாலிபர்கள் அது மாதிரி நினைக்கின்றார்கள். எனக்கு வரக்கூடிய பெண்ணு ஆலிமாக இருக்க வேண்டும், மார்க்க அறிஞியாக இருக்க வேண்டும், மார்க்கத்தை கற்றுணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், குர்ஆன் ஓதத் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், தொழுகையை கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று தௌஹீதிலே உள்ள வாலிபர்கள் நினைக்கின்றார்கள். அப்படி தனக்கு நல்ல பெண் அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி சீசன் தொழுகை தொழுவார்கள். யா அல்லாஹ், எனக்கு நல்ல முறையில் ஒரு பெண்ணை அமைச்சித்தா என்று. இன்னும் சிலர், யா அல்லாஹ், எனக்கு விசா வர வேண்டும், நான் துபாய் செல்வதற்கு, கத்தார் செல்வதற்கு, அரபு நாடு செல்வதற்கு, லண்டன் செல்வதற்கு எனக்கு விசா வர வேண்டும் என்று சீசன் தொழுகை சொல்லுவார்கள். விசா வந்துவிட்டால் அதோடு அந்த தொழுகையை மூட்டை கட்டி ஓரமாக வைத்து விடுவார்கள். யா அல்லாஹ், எனக்கு உடல் நலம் சரியில்லை, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றேன் என்று அப்படிப்பட்ட சிலர் சீசன் தொழுகை சொல்லுவார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு அந்த ஷிஃபாவை கொடுத்து விட்டால், ஷஃபாத்தை கொடுத்து விட்டால், நல்ல சுகத்தை கொடுத்து விட்டால் அந்த தொழுகை அதோடு அவர்கள் விட்டு விடுவார்கள். இதெல்லாம் தொழுகை அல்ல, இதெல்லாம் தொழுகை அல்ல. அல்லாஹுவை பயந்து உள்ளச்சப்பாட்டோடு நாம் கடமையை செய்கின்றோம். அல்லாஹ் நம்மை உலகத்துக்கு அனுப்பியது தொழுகைக்கு மட்டும்தான் என்று நாம் நினைத்து பயந்து அந்த தொழுகையை நாம் கடமையாற்றுவோமேயானால் தான் அந்த தொழுகை பூணிப்போடு செய்யப்பட்டதாக, அல்லாஹு தாலாவுடைய அச்சப்பாட்டோடு செய்யப்பட்டதாக, அல்லாஹு தாலாவினால் அங்கீகரிக்கப்பட்டதாக அந்த தொழுகை அமையும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இன்னொரு இடத்திலே கூறுகின்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். தொழுகையாளிக்கு வயல் என்ற நரகம் உண்டாவதாக. தொழுகையாளிக்கு, தொழாதவரை பற்றி அல்ல, எப்படிப்பட்ட தொழுகையாளி? தன்னுடைய தொழுகையை அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழாமல் பிறருக்காக வேண்டி தன்னை ஒரு தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும், தன்னை ஒரு நல்லவன் என்று சொல்ல வேண்டும். பொதுவாக்கான முறையிலே ஒரு வக்து தொழுவது, மற்ற வக்து தொழுவது இல்லை, எப்பவாவது நினைத்து கொண்டால் தொழுவது, நினைக்கும் பொழுது தொழாமல் இருப்பது, இப்படி பொதுவாக்கான முறையிலே யார் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு வயல் உண்டாவதாக என்று இந்த ஆயத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நம்மை எதற்கு படைத்தான் என்பதை நாம் மறந்துவிட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றோம். ஆனால் அல்லாஹு தாலாவுடைய அருள் கொடைகள் மட்டும், அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்து மட்டும், அல்லாஹு தாலாவுடைய பேர் உபகாரங்கள் மட்டும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். எப்படி என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நம்மை ஒரு முதலாளி வேலைக்காக வேண்டி அமர்த்தியிருக்கின்றார். வேலையே நாம் ஒழுங்காக செய்வதில்லை. ஒரு நாள் கூட சரிவர வேலை செய்யாமல் முதலாளியுடைய கோபத்துக்கும் தாபத்துக்கும் வெறுப்பிற்கும் ஆளான நாம் எப்படி அவரிடத்திலே போனஸ் கேட்க முடியும்? சம்பளமே உனக்கு கொடுப்பதற்கு நீ லாயக்கு இல்லை. அப்படிப்பட்ட நீ எப்படி அல்லாஹு தாலாவிடத்திலே, அல்லாஹ் எனக்கு நீ போனஸ் கொடு,
எனக்கு உதவி செய்யி, என்னை செல்வந்தனாக ஆக்கு, என்னை அப்படியாக்கு இப்படியாக்கு என்று கேட்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதர சகோதரிகளே, மறு உலகத்திலே உன்னிடத்திலே கேட்கப்படும் ஆலிம்கள் எல்லாம் உங்களிடத்திலே வரவில்லையா? தொழுகை பற்றி எல்லாம் சொல்லவில்லையா? மார்க்கத்தை பற்றி எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லவில்லையா? நீங்கள் என்ன காட்டிலேயா வாழ்ந்தீர்கள்? மனிதர்களாக ஆறு அறிவு படைத்தவர்களாக நீங்கள் வாழவில்லையா என்று கேட்கும் பொழுது, இந்த நன்றி கெட்ட கூட்டத்தார்கள், அல்லாஹ்வை வணங்காதவர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள், அல்லாஹ்வுக்கு எப்பொழுதுமே மாறு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், பெரிய பெரிய ஆலிம்கள் உலமாக்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து சொன்னார்கள், வாரம் தப்லீக்வாதிகள் எல்லாம் வந்து சொன்னார்கள், மார்க்கம் என்றால் இதுதான், தொழ வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், முடிந்தால் நீ ஹஜ் செய்ய வேண்டும் என்று வாரம் சொன்னார்கள். பெரிய பெரிய ஆலிம்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள். நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா? அந்த ஆலிம்கள் எல்லாம் கேலி செய்தோம், கிண்டல் செய்தோம், அவர்களுடைய பயானையும் ஹதீசுகளையும் கேட்டுவிட்டு நாங்கள் அவர்களை கிண்டல் செய்தோம். தப்லீக்வாதிகள் எல்லாம் வருவார்கள், வாரம் தன்னுடைய சுய தொழிலை எல்லாம் விட்டுவிட்டு, சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டுவிட்டு, அவர்கள் தன்னுடைய சொந்த காசிலே செலவு செய்து கொண்டு ஊராக வந்து மார்க்கத்தை பரப்பினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வேலையை தப்லீக்வாதிகள் செய்தார்கள். அதை நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா? இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய போலீஸ், இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய இராணுவம், இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பட்டாளம் என்று அவர்களை கேலியும் கிண்டலும் செய்து நாங்கள் விரட்டிவிட்டோம் என்று கை சேதத்துடன் அன்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்பொழுதுதான் வாலிபமாக இருக்கும் பொழுது, கை கால்கள் உஷாராக இருக்கும் பொழுது, சக்தி பலமோடு இருக்கும் பொழுது இந்த ஆலிம்கள் எல்லாம் சொன்னது அவர்களுடைய காதிலே ஏறாது. ஆம், மவுத் என்று சொல்லுகின்றார்கள், வரும்போது பார்த்துக் கொள்ளலாம், அந்த மவுத்து வரும்போது பார்த்துக் கொள்ளலாம், அப்பொழுது செய்து கொள்ளலாம், அல்லது கபரிலே ஏதாவது லஞ்சம் கொடுத்து அந்த அதாபிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம், அல்லது மறுமையிலே சென்று கூட ஏதாவது ஒரு வழி இருக்கும், பார்த்துக் கொள்ளலாம். எல்லா மலக்குமார்களுமா உஷாராக இருப்பார்கள், சில மலக்குகள் இருப்பார்கள், அவர்களிடம் நாம் லஞ்சம் கொடுத்து இந்த அதாபிலிருந்து வேதனையில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நாம் நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய பணமும் பொருளும் இந்த உலகத்திலேதான். அப்படிப்பட்ட பொருளை பணத்தையும் அந்த அல்லாஹு தஆலா தான் நமக்கு தந்திருக்கின்றான். வாலிபத்திலே நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து விட்டு வயோதிகம் வந்த பிறகு அல்லாஹ்வுடைய பயம் தானாக வரும். நான் எப்பொழுது மௌத்தா போகிறேனோ, எனக்கு ஆசையாக இருக்கின்றது, தொழுவதற்கு ஆசையாக இருக்கின்றது, நல்ல நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஆசையாக இருக்கின்றது, ஆனால் என்னுடைய உடம்பு ஒத்துக்கொள்ளவில்லையே, காலை நீட்ட முடியவில்லையே, கையை மடக்க முடியவில்லையே, லைத்த ஷபாபி யஊதி. அந்த மனிதன் சொல்லுவான், லைத்த ஷபாபி யஊதி, ஓ வாலிபமே, நீ எனக்கு திரும்பி வர வேண்டுமே. அப்படி வந்தால் நான் அனுதினமும் 24 மணி நேரமும் எந்த ஒரு வீணான காரியங்களிலே என்னுடைய நேரத்தை செலவு செய்யாமல் நான் அல்லாஹ்வே வணங்கிக் கொண்டு இருப்பேனே என்று எப்பொழுது சொல்லுவான்? வயோதிகத்திலே, காலை மடக்க முடியாத நேரத்திலே, கையை தூக்க முடியாத நேரத்திலே, பள்ளிவாசலுக்கு சென்று மர்கஸுக்கு சென்று தொழ முடியாத நேரத்திலே அந்த வயோதிகன் ஆசைப்படுவான், லைத்த ஷபாபி யஊதி, ஓ வாலிபமே, நீ எனக்கு திரும்பி வர வேண்டுமே என்று சொன்னால் எப்படி வரும்? அதற்குத்தான் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நாம் சொன்னோமே, நீ எடுத்து பார்க்கவில்லையா? எத்தனையோ ஆலிம்கள், உலமாக்கள், மௌலானாக்கள் வந்தார்களே, அவர்களெல்லாம் தொழுகை பற்றியும் மார்க்க விஷயங்களை பற்றியும் எடுத்து சொன்னார்களே, அவர்களெல்லாம் கேலியும் கிண்டலும் செய்து நீ அனுப்பினாயே, அதனுடைய பலனை நீ அனுபவித்துக் கொள் என்று அந்த நேரத்திலே அவன் உணர்வான். அப்படிப்பட்ட ஒரு நேரம் நமக்கு வர வேண்டுமா? நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹு தஆலா அதிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். வயோதிகம் வருவதற்கு முன்பாகவே
நான் எப்படி சம்பாதித்து நம்முடைய மகனுக்காக வேண்டி சொத்து வாங்கி வைக்குகின்றோம், நாம் சம்பாதித்து நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி வீடு கட்டி வைக்குகின்றோம், இன்ன பல காரியங்கள் துனியாவுக்காக வேண்டி செய்கின்றோமே, அதே போன்று மறு உலகத்திற்காக வேண்டி நாம் சொர்க்கத்திலே வாழ வேண்டும், கோடிக்கணக்கான வருடங்கள் சொர்க்கத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் என்ன செய்கின்றோம், என்ன தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரனும் சிந்திக்க கடமைப்பட்டவனாக இருக்கின்றான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய போக்கை எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக பயந்து அவனுடைய வழக்க வழிபாடிலே நம்முடைய காலங்களை நாம் நடத்தி செல்வோமையானால் நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் நமக்கு வெற்றி பெற்றதாக இருக்கும் என்று நான்